इस बार तो नाक के चना चबाएंगे। 25,000 से बेसी इस विधानसभा में नाम कट रहा फर्जी वोटरों का, तो छप्पा वोट मारेंगे किसका वो। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஞானேஷ்குமாரின் மகள் மேகா ரூபம் 60 எஃப்ஐஆர்களை போட்டிருக்கிறார். 117 டீச்சர்ஸ்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிறார். ஏராளமான நபர்களுக்கு சம்பளத்தை பிடித்து விடுவோம், ஒரு நாள் சம்பளம் கட் ஆகும், இல்ல உங்களுக்கு சம்பளமே வராது என்கிற ஏராளமான மிரட்டல்களை கொடுத்து வருகிறார். ஆனால் அந்த பெண் மீது எந்த விதமான வழக்கும் போடவில்லை. ஞானேஷ்குமார் இந்த நாட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த நாட்டில் எந்த விதமான ஓட்டு திருட்டும் நடக்காது என்று கூறக்கூடிய அதே மகா நபருக்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நாங்க எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். எந்த அளவில் பிஜேபி சார்ந்த நபர்கள் ஓட்டை திருடக்கூடிய வேலையை டார்கெட்டட் வழியில் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதுவும் கேமராவிற்கு முன்பு வந்து ஆமா நாங்க திருடுறோம், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று அந்த அராஜக வேலையை பார்த்து வருகிறார்கள் என்று இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஆதாரபூர்வமாக இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், கேள்விகளை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். பீகாரை எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், பீகாரில் எப்படி ஓட்டு திருட்டுகள் நடந்தது, எஸ்ஐஆர் வழியாக எந்த அளவில் 68 லட்சம் நபர்களுடைய வாக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டது, அனைத்திற்கும் மேல எந்த அளவில் அராஜகமான முறையில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிற ஒவ்வொரு ஆதாரத்தையும் நாங்கள் எடுத்து காட்டி வருகிறோம். இன்னைக்கு இன்னொரு ஆதாரத்தை பாருங்கள். பீகாரை வென்றதற்கு பின்பு இவர்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியை சார்ந்த கவுன்சிலருடைய ஒரு கணவர், நேர கவுன்சிலர் கூட கிடையாது, கவுன்சிலருடைய கணவர் செய்யக்கூடிய இந்த அராஜக செயலை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர். ராஜீவ் ரஞ்சன் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், என்னுடைய நண்பர். ஏராளமான வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். முக்கியமாக பத்திரிகை துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள், மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இது போன்ற பத்திரிகையாளர்களை கொஞ்சம் பாருங்கள், ஃபாலோ செய்யுங்கள். நியூஸ் 24க்காக வேலை பார்க்கக்கூடிய இவர் டிஎம்சி, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய டிஎம்சி அரசாங்கத்துக்கு எதிராக பிஜேபி செய்யக்கூடிய சதி வேலையை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் ஆன் கேமரா. மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாவ்ராவிலிருந்து வெற்றி பெற்று வெளிவந்தாரோ அதே ஹாவ்ரா கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய 7 சீட்டுகள், ஒட்டுமொத்த 7 சீட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சி தான் வெற்றி பெற்றது போன தேர்தலும் போது. இந்த முறை அதே ஹாவ்ராவில் பிஜேபிக்கு தான் ஓட்டுகள் வர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை இவர்கள் திணிக்க தொடங்கிவிட்டார்கள். எஸ்ஐஆர் கையில் வந்து விட்டது இல்லையா? ஞானேஷ்குமார் சட்டைப்பையில் இருக்கிறாரா இல்லையா? இப்ப எப்படி வேணாலும் திருடலாம், யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். ஹாவ்ரா கவுன்சிலருடைய கணவரான இந்த நபர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்ல தன்னுடைய இன்னும் ஒரு சில சப்போர்ட்டர்ஸ்களை கூப்பிட்டு வைத்து இவங்க கையில நீங்க பார்த்தீர்கள் அந்த பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல்ல யார் முஸ்லிம், யார் டிஎம்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள், யார் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்கள், யார் தலித்கள், இது போன்ற ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை அங்க செய்திருக்கிறார்கள். மிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன், தி சீனியர் ஜேர்னலிஸ்ட், கேமரா டீமுடன் அங்கே போயிட்டார். கேமராவுக்கு முன்னே எல்லாமே எடுத்து காட்டி கொண்டு இருக்கும் போது திடீர்னு இந்த நபர் நடுவில் பேசுறார் புகழ்ந்து கொண்டு. போன வாட்டி நாங்கள் விட்டுட்டோம், இந்த வாட்டி 25,000 ஓட்டுகள் இந்த ஒற்றை கான்ஸ்டிடுவன்சியிலிருந்து டிலீட் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடியவில்லை. ஆனால் இவருக்கு தெரியும் 25,000 ஓட்டுகள் இங்கிருந்து டிலீட் செய்யப்பட இருக்கிறது. கான்ஃபிடன்ஸை பார்க்கிறீர்களா? திருடுறோம், ஆனா இந்த திருட்டுக்கான எண்ணிக்கை எனக்கு தெரியும்.
On camera, he's talking about it. Please watch. इस बार तो नाक के चना चबाएंगे। 25,000 से बेसी इस विधानसभा में नाम कट रहा फर्जी वोटरों का, तो छप्पा वोट मारेंगे किसका वो? नाम कट रहा है। हाँ, 25,000 से ज्यादा लोगों का नाम कट रहा है। मैं आपको अभी प्रमाण के साथ दिखा दूं। He says, this time we won't even have a chew roasted gram. ஒரு துளி கூட நாங்க இந்த முறை விட்டு கொடுக்க மாட்டோம். More than 25,000 fake voter name are being deleted. 25,000க்கும் மேற்பட்ட fake votersகள் இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட இருக்கிறது. Whose name are being cut. அவர்களுடைய பெயர்களை delete செய்ய போறோம். Yes, the names of more than 25,000 people are being cut. I'll show you with proof right now. உங்களுக்கு என்னால் அந்த ஆதாரங்களையும் எடுத்து காட்ட முடியும். அந்த அளவில் இங்கே vote deletion நடக்க போகிறது. மம்தா பானர்ஜி பிஜேபியின் அடுத்த டார்கெட். நிதிஷ்குமாரை முடித்து விட்டோம், சந்திரபாபு நாயுடுவை முடித்து விட்டோம். சந்திரபாபு நாயுடு எப்பொழுது எங்களுடன் நீங்க இருக்கிறீர்களோ அன்னைக்கு வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்னைக்கு நீங்க எதிர்க்கிறீர்களோ அன்னைக்கு உங்களுடைய கதையை சோழியை முடித்து விடுவோம். இதே போன்றுதான் சிவசேனா. உத்தவ் டாக்கரே அவர்தான் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்பதற்காக ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கும் போது பிஜேபி சிவசேனாவையே உடைத்து விட்டது. உத்தவ் டாக்கரேவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கவில்லை. ஏன்னா உத்தவ் டாக்கரே என்சிபிஎன் காங்கிரஸுடன் கை கொடுத்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிவிட்டார். பிஜேபி அராஜகமான முறையில் சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டேவை ஒரு சில மாதங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார்கள். அடுத்து என்ன? தேவேந்திர ஃபட்னவிஸ். இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே எங்க காணும், சிவசேனா எங்க காணும். இதே போன்றுதான் சரத் பவார் என்சிபி. என்சிபியும் சிவசேனாவிற்கு சப்போர்ட் கொடுத்தது, காங்கிரஸுக்கு சப்போர்ட் கொடுத்தது. இன்னைக்கு சரத் பவார் எங்கே, என்சிபி எங்கே? என்சிபியை இரண்டாக உடைத்து அஜித் பவாரை இன்னைக்கு மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக அமர வைத்திருக்கிறது இதே பிஜேபி. அப்போ இந்த நாட்டில் யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறார்களோ அந்த அனைத்து தலைவர்களுடைய சாசனத்தை, அவருடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய வேலையை நாங்கள் பார்ப்போம். ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜேஎம்எம்என் ஹேமந்த் சோரேன், நவீன் பட்நாயக், இந்த அனைத்து நபர்களுமே நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு, நரேந்திர மோடிக்கு சேலஞ்சராக இருக்கக்கூடிய நபர்கள். நிதிஷ்குமார் கையில் இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி கிடையாது, வெறும் ஸ்டாம்ப் பேப்பர் சீஃப் மினிஸ்டர் தான் இன்னைக்கு. அந்த அரசாங்கம் மாறிய உடனேயே இன்னைக்கு பீகார்ல இருந்து தொடங்கி உத்தரப்பிரதேஷ் வரை பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய அனைத்து நபர்கள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வாசல்கள், கடைகள் புல்டோஸ் செய்யப்படுகிறது. டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல ஆதி காலமாக வசித்து வரக்கூடிய நபர்கள் பீகார்லேயே சின்ன சின்ன குடிசைகளை கட்டி வசித்து வந்த நபர்கள். டெவலப்மெண்ட் நடக்கிறதா, அதனால் இந்த வீடுகளை இடித்து விடுவோம். அந்த கதறல் சத்தம் கூட இவர்களுக்கு கேட்கவில்லை. ரேகா குப்தா டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் எந்த பெண்களுடைய ஓட்டு, எந்த ஜெயந்த் சமாஜோடைய ஓட்டை வாங்கி டெல்லியின் சீஃப் மினிஸ்டராக அமர்ந்திருக்கிறார். ஓட்டை வாங்கியோ திருடியோ அது நீங்க புரிந்து கொள்ளணும். அதே ஜெயந்த் சமாஜோடைய கோவிலை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த அளவில் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பீகார் இது போன்ற இடங்களில் புல்டோசர் ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல. சுப்ரீம் கோர்ட் புல்டோசர் ஆக்ஷன் நடத்துவதற்கு முன்பு அங்க நீங்க பெர்மிஷன் வாங்கணும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவர்கள் கோர்ட்டுக்கு வர முடியும். ஆனால் இங்க எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது, எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. நேர புல்டோசர் போகுது, ஒவ்வொரு வீட்டையும் இடித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஞானேஷ்குமாருடைய மகள் 60க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர். ஞானேஷ்குமார் அமைதியாக இருக்கிறார். பிஜேபியின் கவுன்சிலருடைய கணவர் நேரடியாக அந்த டேபிள் உட்கார்ந்து கொண்டு அந்த பேப்பர்ஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல டிக் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டிஎம்சிக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் தலித்கள், இவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள். தே ஆர் ஆன்டி பிஜேபி, delete their name. அந்த மாதிரி 25,000 நபர்களுடைய ஓட்டை இந்த நபர் வெளிப்படையாக கேமராவுக்கு முன் பேசியதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி, அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.